நம்ம எல்லாருமே ஃபோனை எடுத்த உடனே முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஹலோங்கிற ஒரு வார்த்தை. பட் என்னைக்காச்சும் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கமா ஏன் சொல்கிறேன்னு சொல்லி? ஒரு வேளை ஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் சொன்ன முதல் வார்த்தையாக இருக்குமோ? அப்படித்தான் இல்லை, நான் சொல்கிறேன். 1870ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோன்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு. அந்த காலகட்டத்திலேயே நம்ம இப்போ கேட்குற மாதிரி ஆடியோ குவாலிட்டியில் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அந்த டைமில் கால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதை தெரியப்படுத்த கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த அஹோங்கிற ஒரு வார்த்தை. வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க. இந்த வார்த்தை பிரெஞ்சு மொழி ஹோலருந்து வந்த வார்த்தை தான் இந்த அஹோங்கிற ஒரு வார்த்தை. இந்த அஹோங்கிற ஒரு வார்த்தை அந்த காலகட்டத்தில் கப்பல் துறையை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தது. ஃபோன்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து அந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ண வார்த்தை அஹோய் தான். ஹலோங்கிற வார்த்தை இல்ல. அப்புறம் எப்படி இந்த ஹலோங்கிற ஒரு வார்த்தை? ஆமாங்க. அந்த காலகட்டத்தில மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டா இருந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் நம்ம கிரஹாம் பெல்லுக்கு கால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அந்த டைம்ல இந்த ஒரு வார்த்தைய கவனிச்ச எடிசனுக்கு இது ஜெனரேஷனுக்கான வார்த்தை இல்ல. இந்த ஒரு வார்த்தை கப்பல் துறை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. இது ஜெனரேஷனுக்கான வார்த்தை இல்லன்னு சொல்லி, அந்த காலகட்டத்திலே எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒண்ண எடிசன் கிரஹாம் பெல்லுக்கு சஜெஸ்ட் பண்ணாரு. அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம இப்ப எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த ஹலோங்கிற ஒரு வார்த்தை.